ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் ரேகா குக்கிங் சேனல் ரேகா பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம பூசணி அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேகா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம பூசணி அல்வாவுக்கு இந்த சைஸ் அளவுக்கு பூசணி எடுத்துருக்குங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இந்த நடுவில் இருக்க இந்த பீஸை விதை உள்ள பகுதியை இப்படி கட் பண்ணிடலாம். இது போல் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது போல் எல்லாம் கட் பண்ணி விதை எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம இதில் ஒரு பீஸ் எடுத்து இது போல் இந்த க்ரீனாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இது போல் எல்லா காயும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தோலை எல்லாமே கட் பண்ணி தோல் சீவி எடுத்தாச்சுங்க. இது நம்ம கேரட் சீவிர கட்டையில் இது மாதிரி துருவி எடுத்துக்கலாங்க. இது மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சுங்க. பூசணி அல்வா செய்கிறதுக்கு இந்த அளவுக்கு நமக்கு தண்ணி தேவைப்படாது. அதனால் நம்ம இப்போயே கப்பில் அளந்துப்போம். ரொம்ப தண்ணி வடிக்காதீங்க. எட்ஜஸாக இருக்க தண்ணியை மட்டும் இது போல் வடிச்சுக்கோங்க. போதும் இந்த அளவுக்கு. நம்ம திருவுனதில் 3 கப் அளவு பூசணி திருவுனது வந்திருக்கு. கடாயில் 2 ஸ்பூன் நெய்ங்க, ஒரு 5 முந்திரியை 4 துண்டாக குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். லேசாக கலர் சேஞ்ச் ஆச்சுங்களா. இப்போ இதோட திராட்சை போட்டுக்கலாம். திராட்சையை நல்லா பால் ஆகிற அளவுக்கு வந்ததும் இதை நம்ம எடுத்துடலாம். இப்போ அதே கடாயில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க திருவலை சேர்த்துக்கலாம். இந்த துருவல் நல்லா சூடேறட்டுங்க. நல்லா சூடேறினதுக்கப்புறம் மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சுங்க. எடுத்து பார்ப்போம். காய் நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம முந்திரி திராட்சை இதோட சேர்த்துக்கலாங்க. ஒரு 4 ஏலக்காய் தூள் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்தாச்சுங்க. நம்ம தேவைன்னா நெய் அதிகமாகவும் சேர்த்துக்கலாங்க, நம்மளோட விருப்பம். நம்ம பூசணி அல்வா ஒயிட்டாகவும் விட்டுக்கலாம். இது போல் கலரும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் லெமன் கலர் ஊற்றுறேங்க. நீங்கள் கலர் வேண்டாம், ஒயிட்டாக வேணும்னா ஒயிட்டாக கூட நீங்கள் அப்படியே விட்டுக்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. முன்ன பாதி சக்கரை கொட்டணுங்க, இப்போ பாதி சக்கரை கொட்டுங்க. சைடில் ஒயிட்டாக இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கோங்க.
நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஒரு கெட்டி பதத்துக்கு வரட்டும், அந்த அளவுக்கு நம்ம சுண்ட விடலாம். நல்லா தண்ணி சுண்டிக்கிச்சிங்க. இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. நம்ம பூசணி அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இது போல் நல்லா மென்மையாக இருக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்ப அற்புதமாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.